நண்பர்களே வணக்கம். இன்றைய வாழ்க்கை பதிவில் பார்க்க மாதிரி இன்றைக்கி எந்திரிச்சோடனே நம்ம ஃப்ரேம் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு நம்ம பேட்மேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரேம் ஸ்டாக்கில் எடுத்து ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம திருப்பூர்லேருந்து நண்பன் வந்திருந்தான். சிவன் தான் வீரு முடிவெட்டிருக்கா, திருப்பூர்லேருந்து வந்திருக்கான். வித்தியாசமான பறவை. கைஸ் புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஃப்ரீ பலஸ்டைன். அப்புறம் மேலே வந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு பூனையும் குரங்கு விளையாண்டுட்டு இருந்துச்சு கைஸ். பூனை ஒரு குரங்கு. அப்புறம் லஞ்சை சாப்பிட்டு முடி வெட்ட போகிறதுக்கு முன்னாடி டெலிவரி கொடுக்க போகிறோம், அப்படியே முடி வெட்டுறவும் போகிறோம். அப்படியே ஃப்ரேமை கொடுத்துட்டு வெயில் அதிகமாக இருக்கனால போகிற வழியில் ஜூஸ் குடிக்க நிறுத்திட்டோம். நீங்களும் ஹைட்ரேட்டடாக இருங்க மக்களே. இங்கே தான் முடி வெட்ட வந்தோம். G3 சலூன். அப்புறம் அமேசான் காடாட்டு இருக்கிற அவனோட முடியை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பையன் முடி வெட்டிட்டான். ஒல்ஃப் கட்டுன்னா ஏதோ பரதேசி கட்டாட்டு இருக்கு. முடி வெட்டி முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பீரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கூந்தல்னு போடுங்க. கைஸ் முடி வெட்டிட்டு வந்து சரியான டயர்டு, தூங்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க ஒருத்தர் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அப்புறம் 6 மணி போல் நம்ம நண்பன் பிரணேஷ் போண்டா சாப்பிட கூட்டு வந்துட்டான். பீர் வீட்டிலே தூங்கிட்டு இருந்தனால பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். வந்து பார்த்தா பூனையும் குரங்கும் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அவனை எழுப்பிட்டு டீ கடைக்கு கூட்டு போயிட்டோம். நம்ம குசும்புக்கார கதிரும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டான். 3 பேர் டீ போட்டு டீ ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு காலேஜில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் பற்றி எல்லாம் நினச்சி சிரிச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ளைஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பை.